வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த சைக்கிள் ரைடிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. இந்த பதிவில் நான் சைக்கிளிங்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன், என்னென்ன கேஜெட்ஸ்லாம் நான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே டேபிளில் இன்னைக்கு காமிக்க வேண்டிய நிறைய ஐட்டம்ஸ் வந்து பரப்பி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ டிஸ்க்ளைமர் முதலே நான் சொல்லிடுறேன். ஒரு சைக்கிள் ரைடு போகணும் அப்படின்னா எங்கிட்ட இப்போ காமிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவசியம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்களா அவசியம்லாம் கிடையாது. சும்மா ஒரு செருப்பையும் ட்ரௌசரையும் சட்டையும் போட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம். நம்ம இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள் ஃபயர்ஃபாக்ஸ்னுடைய ரோட் ரன்னர் ப்ரோ டி அப்படிங்கிறது டிஸ்க் பிரேக்கை குதிக்குது. இந்த நான் வாங்கினப்போ சைக்கிளினுடைய விலை 27,000 ரூபா கிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளினுடைய விலைலாம் கிடுகிடுன்னு போயிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைக்கிள் தான் வச்சுட்டு நீங்க போகணுங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது ஃபிட் ஆகுதோ, உங்களுடைய ஹைட் எல்லாத்துக்கும் எது ஃபிட் ஆகுதோ அந்த சைக்கிள் நீங்க வாங்குறது பெட்டரா இருக்கும். நீங்க என்ன சைக்கிளை வாங்குறதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அவ்வளவுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அந்த ஃபீல்டுல நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் இப்போ சைக்கிளிங் போறப்போ என்னென்ன எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா நான் சைக்கிளிங் கொஞ்சம் லாங் ட்ரிப்லாம் போறப்போ, ஒரு 100 கிலோமீட்டர் மாதிரி ரைட்லாம் போறப்போ கண்டிப்பா ஒரு பேக் எடுத்துட்டு போவேன். ஸோ இந்த பேக் பாத்தீங்கன்னா நிவியானுடைய ரன்னர்ஸ் பேக். எதுக்காக ரன்னர்ஸ் பேக்னு சொல்றாங்கன்னா, இது யூஸ்வலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரன்னர்ஸ் இந்த பின்னாடி இதை போட்டுட்டு இதுல வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து தண்ணி சிப் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இப்போ நான் ரன்னிங் அவ்வளோ போறது இல்லைனால அதே பேக் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேக்கினுடைய விலை 450 rupees அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இது வாங்குறதுக்கான லிங்க்கும் நான் போட்டு விடுறேன். இந்த பேக்குள்ள என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சைக்கிள் என்னென்ன அக்சசரிஸ் மாட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பேக்ல யூஸ்வலா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எனர்ஜி பார் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கும். பிளஸ் இது தவிர முக்கியமா என்னுடைய டூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பையில போட்டு வச்சிருப்பேன். ஸோ பேசிக் டூல்ஸ் தான். இதுக்குன்னு தனியா பாத்தீங்கன்னா 200 300 ரூபாய்க்கு மேல நம்ம போனோம் அப்படின்னா அந்த மல்டி ஃபங்க்ஷன் டூல் கிட்லாம் அவைலபிளா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பேனர், இது ஒரு மல்டி ஸ்பேனர், அப்புறம் ஆலன் கீஸ், டிஃபரண்ட் சைஸ்ல ஆலன் கீஸ், இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ அதை எடுத்து ஒரு பையில போட்டு நான் வச்சிட்டு இருக்கேன். இதோட சேர்த்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் எப்பவுமே பேக்ல நான் வச்சிருப்பேன். ஓகே, ஸோ இந்த பேக்குள்ள போற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பேங்க். ஸோ பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் ரைடு அப்படின்னா இந்த ரோமோஸ்னுடைய 20,000 mAh பவர் பேங்க் நான் எடுத்துட்டு போவேன். ஸோ இந்த பவர் பேங்க்கான ரிவ்யூ நம்ம சேனல் நீங்க ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரியல்மி, இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ட்ரிப் அப்படின்னா இந்த ரியல்மினுடைய 10,000 mAh பவர் பேங்கை நான் எடுத்துட்டு போவேன். இந்த இரண்டு பவர் பேங்குமே மொபைல் போனை ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணக்கூடிய பவர் பேங்க்ஸ். ரோமோஸை விட நான் வந்து ரியல்மினுடைய பவர் பேங்க் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஈஸியா கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் பவர் பேங்க் நம்ம எடுத்துட்டு போறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இப்போ என்கிட்ட இருக்கிற ஆக்சசரிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலது மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு, ஒரு சில யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. மொபைல் போன் என்னுடைய ஐபோன்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்னிங் கவர், அவன் ஒரு வேற உலகத்துல இருந்து இன்னொரு போட்டோ கொண்டு வந்திருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேபிள் வச்சிருந்தேன். ஆனால் அவசர தேவைக்கு உள்ளேருந்து எந்த கேபிள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சில சமயம் கேபிளை மறந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய இந்த மல்டிபிள் கனெக்டர்ஸ் இருக்கக்கூடிய சூப்பராக எனக்கு செட் ஆகுது. உங்களுக்கு லைட்னிங் போர்ட் இங்கே இருக்கு, இதை எடுத்தோம்னா இங்கே யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு, இந்த இடத்துல யூஎஸ்பி டைப் ஏ போட்டிருக்கு, அதை எடுத்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. ஸோ இந்த 2 யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி நீங்கள் கனெக்ட் பண்ணா 100 வாட் வரைக்கும் உங்களுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது வந்து உங்க லேப்டாப்லாம் சார்ஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இப்போ லேப்டாப்லாம் கொண்டு போக போறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த யூஎஸ்பி டைப் ஏ டு லைட்னிங் போர்ட் அதிகமா யூஸ் பண்றப்போ ஐபோனை நல்லா ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணுது. பட் என்னோட சைக்கிளிங்க்கு மட்டும் கிடையாது, பொதுவாக நான் டிராவல் பண்ணாலே கண்டிப்பா இந்த கேபிள் நான் எடுத்துட்டு போவேன். லைஃப் சேவர் கேபிள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சமயத்துல எனக்கு ஜாபே சேவ் பண்ணக்கூடிய ஒரு கேபிளா இருந்துச்சு. இதோட விலை பாத்தீங்கன்னா 799 rupees தான். இந்த கேபிள் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நல்ல ஸ்டர்டியான ஒரு கேபிள், பிரைடட் கேபிள், ரொம்ப லென்த்தும் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது. தேவையான லென்த்ல கரெக்டா நம்ம டிராவல் பண்றப்போ எடுத்துட்டு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான அக்சசரி, ஆனா இந்த அக்சசரி பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப்புக்கு தான் நான் எடுத்துட்டு போவேன். எம்ஐனுடைய ஏர் பம்ப். என்ன ஒரு பிரச்சனை, வெயிட் கொஞ்சம் அதிகம். ஸோ எப்பவுமே எடுத்துட்டு போறது முதுகுல போட்டு நம்ம எடுத்துட்டு போறப்ப கஷ்டமா இருக்கும். ஸோ சைக்கிள்ல ஒரு சேடல் பேக் இருக்கும். ஸோ அதுல போட்டு இதை எடுத்துட்டு போவேன். இதை ஸோ இவ்வளவுதான் பேக்குள்ள இருக்கக்கூடிய அக்சசரிஸ். இது தவிர சைக்கிள் என்னென்ன மாட்டிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஒரு சைக்கிள் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இதுல வந்து உங்களுக்கு லைட் இருக்கு, தெஃப்ட் அலார்ம் இருக்கு, ஹார்ன் இருக்கு, அப்புறம் ஸ்பீடை கால்குலேட் பண்றது, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஸ்பீடோமீட்டரும் இருக்கு. ஸோ இதுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல மெஷர் பண்றதுக்கு ஜிபிஎஸ் பொருந்திய இன்னொரு டிவைஸ் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். ஆனா இருந்தாலும் இப்பயும் இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க காரணம் என்னன்னா, இதோட லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பேட்டரி லைஃப்மே பாத்தீங்க அப்படின்னா
4 to 5 hours வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ற அளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லா கிடைக்குது இதுல. இது நான் பேங்க்வுட்ல இருந்து நான் வாங்கினேன். அமேசான்ல இப்போ 2000 ரூபாய்க்கு இதே மாதிரி ஈக்குவலன்ட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். பட் இதை விட உங்களுக்கு சைக்கிள் கம்ப்யூட்டர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, சைக்கிள் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னா, சைக்கிள்ல நீங்க போறப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க, உங்களுடைய ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி, உங்களுடைய ஸ்பீடு கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சைக்கிள் கம்ப்யூட்டர். நம்ம பைக்ல ஸ்பீடோமீட்டர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் சைக்கிள் வந்து சைக்கிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த சைக்கிள் கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் 85,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நான் இவன் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ZOS அப்படிங்கிற ஒரு கம்பெனி, XOSS. ஸோ இந்த கம்பெனியில் வரக்கூடிய இந்த ப்ராடக்ட் அமேசான் இந்தியாவில் அவைலபிளா இருக்கு 5,800 ரூபாய். ஆனால் நான் வந்து டேரக்டா ZOS.co அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து நான் டேரக்டா இந்தியாவுக்கு நான் ஆர்டர் பண்ணி விட்டேன். இதனால எனக்கு $35 கிட்டத்தட்ட ஒரு 2,850 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சது. இது ரொம்பவே டிபெண்டபிளா இருக்கு. ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி சூப்பர் ஃபாஸ்டா உங்களுக்கு சிங்க் ஆயிருது. ரைடு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம மொபைல் போன்ல கூடிய ஒரு ஆப் இருக்கு, அதுல நம்ம சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராவாக்கு உங்களுடைய டேட்டா எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. பேட்டரி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 8 to 9 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சர், ஸ்பீட் சென்சர், கேடன்ஸ் சென்சர், இந்த மாதிரி 2-3 சென்சர்லாம் இருக்கு. அதெல்லாம் ப்ரொஃபஷனல் சைக்கிள் ரைடரா இருந்தீங்க அப்படின்னா அதையும் வாங்கி இதோட நீங்க பேர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணல. இதெல்லாம் சைக்கிளுக்கு முன்னாடி. பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ற ரியர் லைட் பாத்தீங்க அப்படின்னா மெய்லானுடைய X5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட். இந்த லைட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஏன் இது பெருசா இருக்கு அப்படின்னா இதோடைய பேட்டரி அப்படி பேட்டரி லைஃப் ரொம்ப நாள் வரும். ஆக்சுவலா இதை நான் வாங்கி ஒரு 2-3 வாரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் சார்ஜ் போட்டேன், இன்னமும் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், இதுக்குள்ள வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு சென்சர் இருக்கு. ஸோ நம்ம பைக் ஓட்டிட்டு இருக்கிறப்போ ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ரிதம்ல வந்து நீங்க பேக் லைட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பைக் பிரேக் பண்ணீங்க, இல்ல உங்க பைக் வந்து ஸ்லோவாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்டா பிளிங்க் ஆகும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கைரோஸ்கோப் சென்சர் மூலமா சென்ஸ் பண்ணி அந்த லைட்டுடைய பேட்டர்னை மாத்துது. ஸோ அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு இந்த இதுல. இதோட விலை பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில தான் வாங்கினேன். வாங்கின சைட் பேர் madoverbiking.com.in இந்தியா லிங்க் போட்டு விடுறேன். இதோட விலை வந்து ஒரு 700 ரூபாய் கிட்ட, 700 600 ரூபாய் கிட்ட வாங்கினேன். கிளியரன்ஸ் சேல்ல போட்டிருந்தாங்க. இதோடைய ஆக்சுவல் விலை பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய் கிட்ட இருக்கு. பட் இந்த விலை போட்டு தான் நம்ம ரியருடைய பேக் லைட் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. 185 ருபீஸ் தான் லிஸ்டானுடைய இது ஒரு பேக் லைட். இதை நான் வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இதை கூட வாங்கி நீங்க தாராளமா நீங்க போட்டீங்கன்னா அதே சேஃப்டி உங்களுக்கு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். என்ன இதுல கொஞ்சம் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மி. பேட்டரி லைஃப் கூட வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்காத்லான் இருக்கு பாத்தீங்களா, டெக்காத்லான் ஸ்டோர்ல பீட்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பிராண்ட்ல இன்னொரு ரியர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டுடைய விலை வந்து 699 ருபீஸ் நினைக்கிறேன். இதுவுமே சூப்பர் எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த லைட்டை என்னுடைய ஹெல்மெட்டுடைய ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா டேப்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஹெல்மெட்டே வந்து ஒரு பேசிக் ஹெல்மெட் தான், 900 ருபீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதே லைட் எல்லாம் வச்சு இன்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர்லாம் வச்சு ஹெல்மெட் பாத்தீங்க அப்படின்னா 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வரைக்கும் சைக்கிள் ஹெல்மெட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பார்த்த எல்லா பொருட்களுக்கும் கூடிய மட்டுக்கும் எனக்கு லிங்க் கிடைச்சிச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா தேவையான அவசியம்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவை வந்து உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.